செட்டிநாடு காரச் சட்னி, காரமான வெங்காயம் தக்காளி பூண்டு சட்னி. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். செட்டிநாடு கார சட்னி தமிழ்நாட்டின் செட்டிநாடு பகுதியிலிருந்து வரும் ஒரு காரமான மற்றும் சுவைமிக்க சைட் டிஷ். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, வற்றல் மிளகாய், குண்டு மிளகாய், பூண்டு பற்கள், சின்ன வெங்காயம், சல்லாட், தக்காளி, புளி, உப்பு. படி 1. கடாய் அல்லது தவாவில் நல்லெண்ணெயை மிதமான சூட்டில் சூடாக்கவும். படி 2. கடுகு மற்றும் உளுத்தம் பருப்பு சேர்க்கவும். கடுகு வெடித்ததும் உளுத்தம் பருப்பு பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 3. கறிவேப்பிலை மற்றும் காய்ந்த மிளகாயைச் சேர்க்கவும். மிளகாய் சிறிது நிறம் மாறும் வரை சில வினாடிகள் வதக்கவும். கவனமாக இருக்க வேண்டும், அவை கருகிவிடக்கூடாது. படி 4. பூண்டு பற்களைச் சேர்த்து வாசனையாகும் வரை 1 முதல் 2 வரை நிமிடங்கள் வதக்கவும். படி 5. நன்கு பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயத்தைச் சேர்த்து கண்ணாடி போல் பளபளப்பாகும் வரையிலும் சற்று தங்க பழுப்பு நிறம் வரும் வரையிலும் வதக்கவும். படி 6. நன்கு நறுக்கிய தக்காளி சேர்த்து மென்மையாகும் வரை வதக்கவும். படி 7. ஊறவைத்த புளியையும் ஒரு சிட்டிகை வெல்லத்தையும் பயன்படுத்துவதாக இருந்தால் சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். படி 8. தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கவும். ஈரப்பதம் சற்று குறையும் வரை மற்றும் கலவை கெட்டியாகும் வரை அவ்வப்போது கிளறி மேலும் 2 முதல் 3 வரை நிமிடங்கள் சமைக்கவும். படி 9. கலவையை அடுப்பிலிருந்து இறக்கி முற்றிலும் ஆறவிடவும். படி 10. ஆறிய கலவையை ஒரு கலப்பான் அல்லது மிக்சிக்கு மாற்றவும். நீர் சேர்க்காமல் உங்கள் விருப்பப்படி மிருதுவாக அல்லது சற்று கடினமான விழுதாக அரைக்கவும். தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் தண்ணீர் மட்டும் சேர்க்கவும். படி 11. செட்டிநாடு கார சட்னியை பரிமாறும் கிண்ணத்திற்கு மாற்றவும். இட்லி, தோசை, வடை, பொங்கல் அல்லது உப்புமாவுடன் புதிதாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.